வணக்கம் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் 2019 மேக்ஸ்க்கான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்போது மொத்த பிஸ்கெட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் 15, 30. ஃபஸ்ட்டு 1% எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். 1%க்கு 15% biscuits 30. So 100% எவ்வளவு? So 1% எவ்வளவு வரும்? 30 by 15 is equal to 2. So 2 into 100 is equal to 200. அப்போ பிஸ்கெட்டினுடைய மொத்த எண்ணிக்கை 200. C ஆன்சர். 12x minus 1 cube மற்றும் 15x minus 1 x plus 2 whole square in மீசிமா காண்க. இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 12 and 15. 12 into 15 இதுல 12க்கும் 15க்குமான LCM எவ்வளவு வரும்னா 60 வரும். LCM எடுத்தா 60 வரும். ஸோ இதுல 60ன்னு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. LCMனா பெரிய லார்ஜ் நம்பரா தான் வரும். இங்க பார்த்தோம் இது ரெண்டு இடத்துல எது லார்ஜ் நம்பரா இருக்குதுன்னு சொன்னாக்கா இதுதான் அதிகம் பெரிய நம்பரா இருக்கு, இது சின்ன நம்பரா இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இதுக்கான டெரிவேஷன் மேக்ஸ் வரும்போது நான் வீடியோ போடுறேன். 48 divided by 12 into 9 by 8 இல் 43 divided 3 by 4 இல் 2 by 3 இன் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மேக்ஸ் போடும்போது போர்ட் மாஸ் என்ற இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பிராக்கெட்ல என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதால ஆன்சர் 12 வருது. ஈஸியாக நீங்கள் டிவைடட் அடிச்சிடலாம். இன்டூ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் இந்த போர்ட் மாஸ் யூஸ் பண்ணிடலாம். இது வந்துடும். ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபட்ட கெழு 18 மற்றும் திட்ட விலகம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. கூட்டு சராசரி x பார். மாறுபட்ட கெழு சிக்மா delta by x bar into 100. The questions. So எவ்வளவுனாக்கா 3.42 by 18 into 100 ஸ்கொயர் வரும். ஸோ 34 ஸ்கொயர் 1000 அடிச்சாக்கா ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணதால ஆன்சர் 19 by 100 into 100 and cancel is equal to 19 answer. So A answer. Next, கீழ்கண்டவற்றில் எது பகா எண் அல்ல. அப்போ பகு எண் கேட்குறாங்க. இதில் ஆப்ஷனல் மெத்தட் போவோம். நம்ம ஆப்ஷன்ல இருந்து எடுத்து எந்தெந்த நம்பர் கூட எது வகுப்படுதா இல்லையான்னு பார்த்தாக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ 391 divided by 17 வகுப்படுது. ஸோ 23. எனவே 391 ஆன்சர். சுருக்குக ஆன்சர் 19 by 36 இருக்கு ஆன்சர். மேக்ஸ் கிளாஸ் வரும்போது இதுக்கான விரிவான வகுப்புகளை வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 cube plus 2 cube 3 cube k cube is equal to 6084. ஸோ கியூப்ல வந்து n into n plus 1 by 2 whole square ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆப்ஷனல் மெத்தட்னு போகும். இது 12 இதுலயே இருக்கிறது. இப்போ ஆப்ஷனல் மெத்தட்ல எந்த நம்பர் எடுக்குதுன்னு நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னு சொன்னா இதுல சின்ன நம்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்றது, இல்லைன்னா பெரிய நம்பர் எடுத்து. இதுல சின்ன நம்பர் 12. ஸோ 12 எடுத்து செய்யும்போது 10 by 2 ஸ்கொயர் is equal to 12 into 13 156 by 2 is equal to 78 square.
78 into 78 is equal to this question 6084. The solved answer 12. Next, சுருக்குக 5 root 2 3 plus 18 root 3 minus 2 root 3 இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் காமனாக இருக்கு, நம்ம root 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 18 plus 5 அடுத்தது minus 2. So 23 minus 2 is equal to 21. So in the 21 root 2 3 B answer. ஒரு எண்ணை 12% கூட்டும் போது 224 கிடைத்தால் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணுன்றது நம்ம 100 அப்படின்னு ஒரு எடுத்துக்கிறோம். இப்போ 100ல் 12% அப்படின்னு சொன்னால் 12 தான் வரும். அப்போது 100ன்னு எடுத்தால் 12 112 வருது. அப்போது 200ன்னு எடுத்தால் 12% எவ்வளோ வரும்? 2 into 12 24. So 224 is equal to 224. The answer is 200. 4% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் எவ்வளவு? வட்டி 1632 வருதுன்னா அதனுடைய அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது நம்ம ஆப்ஷனல்ல இருந்து போறோம். இது ஆப்ஷன்ல இருந்து இதுலயே எது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், எது ரொம்ப சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20000 4%. அப்போ இது 10%, இது 1%. 200 into 4%. 800. இந்த ஃபர்ஸ்ட் இயர் 800 வந்துடும். இப்போ 800 ரூபாய் அப்படின்னு கூட்டினா 00820. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அதனுடைய வட்டி 800. செகண்ட் இயரில் 0800. 28 into 4 is equal to 832. இது செகண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு 800, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் 832 is equal to 1632. கொஸ்டின் வந்துருச்சுங்களா? ஸோ ஆன்சர் 20,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பாரினால் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிப்பார்? அப்ப 2 பேர் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க. தனித்தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். ஏ 20 டேஸ்ல முடிப்பாரு, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 12 அதுல இருந்து 2 பேர் சேர்ந்து வேலையில இருந்து ஒருத்தரை மைனஸ் பண்ணிட்டாக்கா ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் எடுத்துங்க. இப்போ எல்சிஎம்க்குனா ஷார்ட் 12, இது 20. இப்போ இதுல பெரிய நம்பர் இன்டூ 2ன்னு போட்டுக்கிட்டா 40. 40ல் 12 போகுமானா போகாது. 40க்கு அப்புறம் இருக்கிறது 60. அப்போ எல்சிஎம்ன்றது 60. இவரு எவ்வளவு ஆகும்னு சொன்னாக்கா 12 5 60. அப்போ இவருடைய வேல்யூ 5. இது 3 6, ஸோ 60. இது 3. அப்போ மைனஸ். ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து செய்ய வேலை 12க்கு 5 திறன், இவரு 3. இதுதான் ஷார்ட். சீக்வல் டு 5ல் 3 போனா ஸோ மொத்த எல்சிஎம் எவ்வளவு? 60. இந்த 2 மேல போட்டு அடிச்சு பாருங்க. 1 30. ஸோ 30 டேஸ். அப்போ பி தனியாக எத்தனை நாள்ல முடிச்சிருவாரு? 30 நாட்களில் முடிப்பார். 5%க்கு 3% விழுக்காடு எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கு 3/5 into 100. ஒரு 5 25 100 6 0. ஸோ 60%. நெக்ஸ்ட் சுருக்குக. இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஃபார்முலா AQ plus BQ A square minus AB
plus b square வச்சு போட்ட ஆன்சர் வந்துரும். ஸோ ஆன்சர் இஸ் 1000. இது ஏற்கனவே ஆன்சர் போட்டாச்சு, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். ஓகே, மேக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்கிறோம். 25 above 25 கம்பல்சரி எடுத்துட முடியும். மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க. நன்றி.